ஹல்லேலூயா. மறுபடியுமாக இந்த வேத பாட வகுப்பில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம கன்வென்ஷனுக்காக பைபிள் கிளாஸ் லீவ் விட்டுட்டோம். ஆனால் என்னென்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, மத்தேயு 23 24 கண்டென்ட் தான் கன்வென்ஷனில் பிரசங்கம் கொடுத்த அங்கிள் பேசினாங்க. மறுபடியுமாக நம்ம மத்தேயு 22 ரொம்ப பெருசாக போயிடுச்சு, எப்படி அன்பு கூறணும் அப்படின்றது. அதனால இன்றைக்கி மத்தேயு 23 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். எப்படி திருச்சபையில் அன்பு கூறுறது, ஃபேமிலியில் எப்படி அன்பு கூறுறது, இதெல்லாம் நம்ம தியானித்தோம். சொசைட்டியில் இதெல்லாம் அன்பு கூறுறதை நம்ம கற்றுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அன்பை நம்ம என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு வெளிப்படுத்துவோம். அதுதான் உண்மையாகவே சமுதாயத்தின் மேல் அன்பு கூறுவது. அப்படின்னா நம்ம காஸ்பலை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது தான் உண்மையாகவே சமுதாயத்தின் மேலே அன்பு கூறுதல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம மத்தேயு 23 நம்ம கடந்து போகலாம். இதோடைய அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா 1-7 வசனங்கள் எதை குறித்து இருக்குன்னா, பரிசேயரின் அடையாளங்கள் அதை குறித்து இருக்குது. 8-12 வரைக்கும் பரிசேயருக்கு எதிரான எச்சரிப்புகளை குறித்ததாக இருக்குது. 13-33 முடிய பரிசேயர் மேல் வரும் ஆபத்துக்களை குறிக்கிறதா இருக்குது. 34-36 வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வருகிற துன்புறுத்தல்களை குறித்து இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக உரைத்த பகுதியை நம்ம அதில் பார்க்கலாம். 37-39 வரைக்கும் இயேசு எருசலேமுக்காக துக்கப்படுறதையும் கலங்குறது அந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இதுதான் மத்தேயு 23 அவுட்லைன். இன்றைய தினத்தில் நம்ம எதை தியானிக்க போகிறோன்னா, மத்தேயு 23 அதிகாரம் வசனங்கள் 1-7 வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அதிலிருந்து ஆவியானவர் நமக்கு என்ன சத்தியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத நம்ம வாஞ்சையோட முழு மனதோட ஒரு மனதோட நம்ம என்ன பண்ணோன்னா இதை கவனிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஒரு நிமிடம் நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் கூட ஆண்டவரே இந்த மத்தேயு 23 பகுதியை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களுடைய சிந்தைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒருமுகப்படட்டும். ஆவியானவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இந்த வசனம் எங்களோடு இடைப்பட்டு அது நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் சீர்படுத்தி கொள்ள வேண்டிய காரியங்களை நீங்கள் சுட்டி காட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். சரி, மத்தேயு 23 அதிகாரம் 1-7 வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் மத்தேயு 23 அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் போது, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேனுடைய ஆசனத்தில் என்ன பண்ணியிருக்காங்களாம், உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே மோசேயின் ஆசனம் அப்படி எதை குறிக்குது அப்படின்னா, மக்களுக்கு சேவை செய்வதற்கும் மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து போதிப்பதற்குமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொசிஷன், ஒரு நிலையை தான் மோசேயின் ஆசனம் அப்படின்றது குறிக்குது. அதாவது பொசிஷன் ஆஃப் சர்வீஸ், இல்லைன்னா பொசிஷன் டு இன்ஸ்ட்ரக்ட் பீப்புள், அதை தான் இந்த மோசேயின் ஆசனம் குறிக்குது. வேத பாரகர் பரிசேயர் அப்படின்னா யாருன்றது குறித்து நம்ம நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். வேத பாரகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேதத்தை நகல் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அந்த காலத்தில் ஒரு காப்பியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி வைப்பாங்க. பரிசேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தில் கற்று தேர்ந்தவர்கள் தான் பரிசேயர்கள். அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்க நியாய பிரமாணத்தை கற்றவர்களாகவும் பிற ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம், நியாய பிரமாணத்தை போதிக்கிற ஒரு பர்சனாக என்ன பண்ணுவாங்க இந்த பரிசேயர்கள் காணப்படுவாங்க. இதை குறித்து நம்ம எஸ்ரா இந்த பகுதியிலலாம் நம்ம தியானித்து பார்த்தோன்னா, எஸ்ரா ஒரு வேத பாரகனாக இருந்து மக்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா நியாய பிரமாணங்களை போதிக்கிற ஒரு ஆசாரியனாகவும் வேத பாரகராகவும் அவர் என்ன பண்ணார், காணப்பட்டார். அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 34 வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தோன்னா, கமாலியேல் அப்படின்ற ஒரு நியாய சாஸ்திரியை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பரிசேயர் வேத பாரகருக்கு இன்னொரு ஒரு பேரும் இருந்தது, நியாய சாஸ்திரிகள் அப்படின்றும் என்ன பண்ணுவாங்களாம் இவங்களை அழைக்கப்படுவாங்க. இந்த பரிசேயர் வேத பாரகருடைய வேலை என்ன அப்படின்னா, தேவனை குறித்து அவங்க என்ன பண்ணணும், முதலாவது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, தெரிஞ்ச அந்த சத்தியங்களை யாருக்கு போதிக்கணும்னா ஜனங்களுக்கு
போதிக்கணும். இதுதான் வேத பாரகர் பரிசேயருடைய முக்கியமான வேலையாக இருந்து. நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கணும், தேவன் யாருன்றதை அவங்க என்ன பண்ணணும், நல்லா முதல்ல அறிஞ்சிக்கணும். ரெண்டாவது மக்களுக்கு என்ன பண்ணணும், அதை டெலிவர் பண்ணணும். இதுதான் பரிசேயர் வேத பாரகருடைய வேலையாக இருந்தது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசேயர்களுக்கான ஐயோ ஐயோ அப்படின்றது தான் வரும். அதனால நம்ம நினைக்கலாம் மத்தேயு 23ஆம் அதிகாரம் வேறு யாருக்கோ, அது முக்கியமான ஊழியத்தில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பகுதி, இல்லை கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரராக இருந்தால் தான் அந்த மத்தேயு 23 அவர்களுக்கு மட்டும் தான் அப்படின்லாம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே உரியது தான் மத்தேயு 23ஆம் அதிகாரம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் என்ன பொறுப்பு இருக்குன்னா, கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை அறிவிக்கிறதற்காக என்ன பண்ணிக்கோமா, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ பரிசேயர் வேத பாரகருடைய வேலை நியாயப்பிரமாணத்தெல்லாம் கற்றுக்கிட்டு தேவன் யார் என்பதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு மக்களுக்கு போதிப்பது போல் நம்மளுடைய வேலையும் என்னன்னா, அவருடைய புண்ணியங்களை எல்லாம் அறிவிக்கிறதற்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ மத்தேயு 23 சொல்லப்பட்ட அந்த எச்சரிப்புகள் நமக்கும் என்ன பண்ணியிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த எச்சரிப்புகளை நம்ம கவனமாக கேட்டு அதில் இருக்கிற காரியங்கள், நம்மளை எதெல்லாம் குறையாக ஆண்டவர் சுட்டி காட்டுறாரோ அந்த காரியத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், நம்மளே நிதானித்து அதை சரி செய்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணோம், பிரயாசப்படணும். இந்த 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் 23ஆம் அதிகாரம் 3லிருந்து 7 வசனங்கள் எதை குறிக்குது அப்படின்னா, மார்க்ஸ் ஆஃப் பரிசேயர்களுடைய அடையாளங்களை குறிக்குது. அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனாய் நமது அடையாளங்கள் என்ன, அதுதான் நம்ம இன்றைய தினத்தில் தியானிக்க போகிறோம். இன்றைய தினத்தோடைய தலைப்பு என்னென்னா, ஒரு கிறிஸ்தவனாய் நம்முடைய அடையாளம் என்ன அப்படின்றது குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 3லிருந்து 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பரிசேயர் வேத பாரகர்கிட்ட ஒரு 5 குறைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சுட்டி காட்டுறாரு. அதில் முதல் என்ன சுட்டி காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத வார்த்தையின்படி நடக்க அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தவறினார்கள். they failed to be the doers of the word. இந்த 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கடைசி லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். நல்லா போதிக்கிறாங்க, ஆனால் என்ன பண்ணல, அதை செய்யலை, கடைப்பிடிக்கல. அவங்களே என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தும் அதை என்ன பண்ணுறாங்க, அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க. மோசையோட நியாயப்பிரமாணத்தை குறித்து அவங்களுக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் எல்லா அறிவும் மிக்க அவர்கள் அதை சொல்கிறாங்களே தவிர அதை என்ன பண்ணல, செய்யலை. பவுலும் யூதர்களை குறித்து கண்டித்து சொல்லும்போது ரோமர் 2ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வசனங்கள், ரோமர் 2ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா, களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீயே களவு செய்யலாமா, நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீயே நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, யூதர்களை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு. அதாவது இந்த பரிசேயரும் வேத பாரகரும் என்ன பண்ணாங்கன்னா, சத்தியத்தை நல்லா அறிந்திருந்தாங்க, ஆனால் அந்த சத்தியத்தை இவங்க என்ன பண்ணலை, கை கொள்ளலை. சத்தியத்தை வெளிப்படையாக மக்களுக்கு காட்ட இருக்கிற இந்த பொசிஷனில் இருக்கிற இந்த பரிசேயரும் வேத பாரகரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சத்தியத்தின்படி நடக்கலை. இன்றைக்கி நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா, அநேக நேரத்தில் இந்த யூதர்களை போல் நான் இத்தனை வருடம் என்ன பண்ணுறேன், கிறிஸ்தவனாக இருக்கிறேன், சின்ன வயதுலேருந்து நான் பைபிள் என்ன பண்ணுறேன், நல்லா கற்றுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், பெருமையாக பேசிக்கிறோம், மேன்மைப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா, கிறிஸ்துவை பிறருக்கு பிரதிபலிக்கிறோமா என்பதை என்ன பண்ணணும், சிந்திக்கிற ஒரு பர்சனாக நம்ம காணப்படணும். ஏன்னா பல போதனைகளை நம்ம என்ன பண்ணுறோம், வாரம் என்ன பண்ணுறோம், கேட்குறோம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், கேட்குறோம். திருச்சபைகளில் ஊழியக்காரர்கள் மூலமாக அநேக போதனைகள் என்ன பண்ணுது, நம்மை நோக்கி
கடந்து வருகிறது. இப்போ நம்ம புதுசாக என்ன பண்ணுறோம், கன்வென்ஷன் கூடுகையில் கூட என்ன பண்ணுறோம், அநேக சத்தியங்கள் நம்மை நோக்கி தான் எச்சரிப்பாக தான் என்ன பண்ணிகிட்ருக்கு, வந்துட்டே இருக்கு. அந்த அங்கிள் சொன்ன மாதிரி நமக்கு எதுக்கு கன்வென்ஷன் கூட்டம் அப்படின்றது கூட நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா அநேக கன்வென்ஷன் வச்சு கூட நம்மளுடைய அந்த ஸ்பாவம் என்ன பண்ணல, மாறலை. நல்ல சத்தியத்தை அறிந்த நம்ம இன்னும் சத்தியத்தை பிரதிபலிக்காமல், இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரதிபலிக்காமல் இருந்தோன்னா இன்னும் சத்தியமே தெரியாத எத்தனை பேரை நம்மளால் இயேசு கிறிஸ்துவக்கிட்ட கூட்டிகிட்டு வர முடியும், நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இன்றைக்கி அநேக கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறோம், ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம கேட்குறோம், அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை நம்மளுக்கு தாராளமாக என்ன பண்ணுது, நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், காலையிலே ஆனால் ஒரு வேத தியானத்தை நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். இதெல்லாம் நல்லது தான். ஆனால் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, அதை கடைப்பிடிக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த அங்கிள் சொன்ன மாதிரி தான் எனக்கு அதே தான் யோசனையாக இருந்தது. இத்தனை வருடம் நம்ம ஆண்டவரை பற்றி அறிந்திருந்தும் அநேக கன்வென்ஷன் நமக்கு நடத்தப்பட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியல. இன்னும் நமக்கே கன்வென்ஷன் நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா இன்னும் தெரியாத ஜனங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்க வழி நடத்தப்படுவாங்க, நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். இந்த பரிசேயர்களும் வேத பாரகரும் அப்படி தான் இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தை நல்லா அறிந்திருந்தாங்க, ஆனால் அதை என்ன பண்ணலை, கடைப்பிடிக்கலை. பிறருக்கு அட்வைஸ் பண்ணுறது, பிறருக்கு போதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். என்னையும் சேர்த்து தான். இப்போ உங்களுக்கு நான் போதிக்கிற நான் பரிசுத்தவானா, இல்லவே இல்லை. போதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், ஆனால் அதை கடைப்பிடித்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் மற்றவங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிடுறோம், போதிச்சிடுறோம் இல்லை. அதுதான் அந்த அங்கிள் சொன்ன மாதிரி தான். பிள்ளைகள் இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், வேதத்தை நல்லா படின்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, படிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்லை. யாக்கோபு 1:22 வசனத்தில் வாசிக்கிறோம், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள் அப்படின்னு வேதம் நம்ம என்ன பண்ணுது, எச்சரிக்கிறது, வலியுறுத்துகிறதா இருக்குது. நம்ம கேட்கறது மட்டும் இல்லை, அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும், மாறணும். பவுல் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பவுல் என்ன பிரசங்கித்தாரோ அதை என்ன பண்ணாராம், பின்பற்றினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 4:16 வசனத்திலிருந்து 17 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் ஒரு தைரியமாக என்ன சொல்கிறாருன்னா, என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை. இன்றைக்கி நம்மளால் அப்படி ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பிள்ளைங்கள் இடத்துலையோ இல்லை நம்மளை சார்ந்து இருக்கவங்ககிட்ட என்ன நீ ஃபாலோ பண்ணு நம்ம யாராலும் தைரியமாக சொல்ல முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான் இல்லை. ஆனால் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, தான் பிரசங்கித்ததை அவர் என்ன பண்ணார், முதலாவது ஃபாலோ பண்ணார். அது மட்டும் இல்லை, தீமோத்தேயு என்ன பண்ணுவான், நான் எங்கும் எந்த சபையிலும் எப்படி போதித்து வருகிறவனோ அதே என்னுடைய நடக்கையும் அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் அப்படின்னு சொல்கிறார். பவுலை போல இப்படி சொல்வதற்கு நமக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நம்ம கிறிஸ்துவை இன்னும் நம்ம பிரதிபலிக்கவே இல்லை. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவ நடக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆதியாகமம் 17:1 வசனத்தில் ஆபிரகாமுக்கு 99 வயதாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. அப்போ ஒரு கிறிஸ்தவ நடக்கை எவ்வளவு வயசானாலும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கிறிஸ்துவை என்னுடைய நடக்கையில் பிரதிபலிச்சுட்டே என்ன பண்ணணும், காணப்படணும். அதான் 1 பேதுரு 2:12 புறஜாதிகளுக்குள் நல் நடக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ நம்ம பேசுகிறத விட நம்ம ஆக்ஷன் தான் நம்ம யாருன்னு நம்ம கிறிஸ்துவை என்ன பண்ண முடியும், ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தவே முடியும். யாக்கோபு 3:13 வசனத்தில் கிரியைகளை நல்ல நடக்கையினால் என்ன பண்ணுமா, நம்ம காண்பிக்கணும். திருச்சபையில், வீட்டில், வெளியில், எல்லா இடங்களையும் நம்ம ஒரே விதமாக தான் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், குவெஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு வேளை நான் திருச்சபையில் நல்லா இருந்துட்டு வெளியில் போய் நான் வேறு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன்னா என்னை விட ஒரு மாய்மாலமான வாழ்க்கை யாராலையும் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. அதுதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நான் இன்னும் என்னுடைய பாவ நிலையில், என்னுடைய பாவ ஸ்பாவத்திலேயே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா நான் தான் ரொம்ப மகா பாவி அப்படின்னு அர்த்தம்.
இல்லை அதே போல தான் இந்த பரிசேயர்களும் ஆயக்காரர்களும் வேத பாரகரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நல்ல நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்களாக இருந்தாங்க, சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணலன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த சத்தியத்தை என்ன பண்ணல, பிரதிபலிக்கவே இல்லை. அதுதான் லூக்கா 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் வேதம் அழகாக சொல்லுது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? இன்றைக்கி நம்ம அந்த வார்த்தை நம்மளை நோக்கி தான் என்ன பண்ணுது, வருது. என்னை இவ்வளவு நேரம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நல்ல ப்ரேயர் பண்ணுறீங்க, நல்லா துதிக்கிறீங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கரெக்டாக என்ன பண்ணிடுறீங்க, திருச்சபைக்கு வந்துடுறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, நான் சொல்லிக்கிறபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செய்யாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஈஸியாக ஆண்டவர் ஆராதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஜெபிக்கிறோம், நீண்ட நேரம் ஜெபிக்கிறோம், எத்தனை ப்ரேயர் குறிப்பாக இருந்தாலும் ரொம்ப பொறுமையோடு நல்ல வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம், நல்லது தான். ஆனால் அந்த வேத வசனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா அப்படின்றது சந்தேகம் தான். இல்லை ஆண்டவர் இந்த வார்த்தை எவ்வளோ கஷ்டத்தோடு சொல்லியிருப்பார். ஏன்னா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறீங்க, உதடளவில் தான் உங்களுடைய துதி எல்லாமே இருக்குது, ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் என்ன பண்ணல, என்னுடைய கட்டளைகளை என்னுடைய வேதத்தை என்ன பண்ணலை, பின்பற்றலை, அதுக்கான பிரயாசத்தை நீங்கள் என்ன பண்ணல, எடுக்கலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ முதல்ல ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்னென்னா, நான் சத்தியத்தை அறிந்தவன் அப்படின்னு பேர் பெற்றவனாக இருக்கிறது அல்ல, நான் சத்தியத்தின்படி நடக்கிறவன் அப்படின்ற பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த பரிசேயர்கள் கிட்ட காணப்பட்ட குறை என்ன அப்படின்னா, அவர்கள் வேத வார்த்தையோடு என்ன பண்ணுறாங்களாம், கூட்டினார்கள். they added to God's law. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது வாசிங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை என்ன பண்ணுறாங்களாம், மனுஷர் தோல் மேலே என்ன பண்ணுறாங்களாம், சுமத்துறாங்க. பாரமான சுமைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ட்ரெடிஷன்ஸை குறிக்குது, பாரம்பரியங்களை குறிக்கிறது தான் என்னதுன்னா சுமைகள். ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னா என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, மனிதர்கள் என்ன சிந்திக்கிறாங்களோ யோசிக்கிறாங்களோ அதுதான் என்னதுன்னா மனித பாரம்பரியம். அப்படி இல்லைன்னா முன்னோர்களால் ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணியிருக்கிற விஷயத்தை அவங்களும் என்ன பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது தான் என்னதுன்னா மனித பாரம்பரியம். இந்த ட்ரெடிஷன்ஸ் சில டைமில் வேதத்தை சார்ந்ததாக என்ன பண்ணலாம், இருக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் பைபிளிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பவுல் என்ன பண்ணார்னா, தன்னுடைய எல்லா சபைகளுக்கும் என்ன பண்ணுறாரா, நிறைய முறைமைகளை என்ன பண்ணுறாரா, எழுதி அனுப்புகிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், 1 கொரிந்தியர் 11:2, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒப்புவித்த கட்டளை, நான் உபதேசித்த முறைமைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பவுல் எதுக்காக எழுதுகிறாருன்னா, ஒரு சபை நல்ல பக்தி விருத்தி அடைவதற்காக நிறைய முறைமைகளை என்ன பண்ணுறாரு, அவர் ரிட்டன் எழுதி என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. நம்ம பாட்டு புக்கில் கூட சபையின் ஒழுங்குகள், சபையின் ஒழுங்கு முறைமைகள்னு நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், எப்படிலாம் நம்ம ஜெபிக்கணும், எந்த டைம்லலாம் நம்ம கர்த்தருடைய ஜெபம் சொல்லணும், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் ஒரு முறைமைகளை என்ன பண்ணியிருக்காங்க, எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னதுன்னா வேதத்தை சார்ந்து இருக்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு முறைமைகள், இதெல்லாம் ஓகே. இன்னொரு உதாரணம், நம்ம என்ன பண்ணுறோன்னா விசுவாச பிரமாணத்தை என்ன பண்ணுறோம், எப்போல்லாம் சபை கூடி வருதோமோ அப்போல்லாம் என்ன பண்ணுறோம், விசுவாச பிரமாணத்தை ஏறெடுக்கிறோம். இந்த நிசேயா விசுவாச பிரமாணம் கிபி 325ஆம் ஆண்டில் நிசேயா அப்படின்ற ஒரு நகரில் என்ன பண்ணாங்களாம், அப்போஸ்தலர் முறைமையின்படி எதெல்லாம் நம்பிக்கையாக வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நம்பிக்கையின் தொகுப்பாக அதை என்ன பண்ணாங்களாம், எழுதுனாங்க. அதை இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லா சபைக்கும் என்ன பண்ணுது, பொதுவான ஒரு விசுவாச அறிக்கையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பாரம்பரியமாக என்ன பண்ணுறோம், இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். இதெல்லாம் வேதத்துக்கு முரணானது அல்ல, இதெல்லாம் வேதத்தை சார்ந்து இருக்கிறதுக்காகவும் நம்மளுடைய பக்தி விருத்திக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஆனால் இங்கே ஆண்டவர் கண்டிக்கிற விஷயம் என்னென்னா, சில பாரம்பரியங்கள் வேதத்தை விட்டு முரண்பட்டதாக என்ன பண்ணுது,
காணப்படுது. அதை தான் இந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செய்து கொண்டிருந்தாங்க. நீங்கள் மத்தேயு 15வது அதிகாரத்திலே நம்ம இதை குறித்து வாசிச்சிருக்கிறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து இருக்குது. அவங்க என்னென்னலாம் மனித பாரம்பரியங்களாக அவங்க என்ன பண்ணுறாங்க, பின்பற்றுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு உதாரணம் என்னென்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, தகப்பனையும் தாயும் என்ன பண்ணோம், கனம் பண்ணோன்னு சொல்லுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொர்பான் அப்படின்ற ஒரு காணிக்கையை ஆசாரியர் கையில் நீ கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா இதோட நீ செய்ய வேண்டிய கடமையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு ட்ரெடிஷனை இவங்களே என்ன பண்ணுறாங்க, வேதத்தோடு என்ன பண்ணுறாங்க, கூட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய சடங்காச்சாரமான விஷயங்களெல்லாம் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளிப்புற சுத்தத்தை என்ன பண்ணாங்க, விரும்பினாங்க. கை கழுவிட்டு தான் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. கை கழுவாமல் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. கடையிலேருந்து வந்தாங்கன்னா முதல்ல குளிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாரம்பரியங்களை தான் இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொன்றா வேதத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால இவங்களும் அந்த பாரம்பரியத்தை கடைப்பிடித்துட்டு ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதவங்களையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, குற்றப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இயேசுவின் சீடர்கள் ஏன் கை கழுவாமல் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. ஓய்வு நாளில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரே என்ன பண்ணுறாங்க, குற்றப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இப்படி அநேக பாரம்பரியங்களை அவங்க வேத வசனத்தோடு என்ன பண்ணுறாங்களாம், கூட்டுறாங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வேதம் நமக்கு என்ன எச்சரிக்குதுன்னா, நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது, கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கு. உபாகமத்தில் மட்டும் இல்லை, வெளிப்படுத்தல் கடைசி 22 அதிகாரத்தில் கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த எச்சரிப்பின் வசனத்தை சொல்லியிருக்காரு. ஒன்றுத்தையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. சத்தியத்தை சத்தியமாக நம்ம என்ன பண்ணோம், போதிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இன்றைக்கி நிறைய பாரம்பரியங்கள் நம்மளுடைய திருச்சபைக்குள்ளே என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, வெளியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மத்தியஸ்தர்களாக நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க நினச்சிக்கிட்டு, அவங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்ன பண்ணுறாங்க, செய்கிறத நம்ம பார்க்குறோம்ல. ஆனால் வேதத்தின்படி அது என்னது, தவறான ஒரு பாரம்பரியம், தவறான ஒரு முறைமை. அதுதான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் நமக்கு இருக்கார். அவர் யார், இயேசு கிறிஸ்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது யார் யாரையோ வச்சு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லாமல் இயேசு கிறிஸ்துவையே மத்தியஸ்தராக வைத்து நம்ம என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். இதே போல் அநேக பாரம்பரியங்கள் நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்குது. அதனால் பல பிரிவுகளும் நம்மளுக்குள்ளே இருக்குது. அதுதான் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 5-20 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் மட்டும் பிரிவு இல்லை, அந்த காலத்திலே என்ன பண்ணியிருக்கு, இருந்திருக்கு. பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிறிஸ்டியனாக மாறிட்டாங்க, கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புறஜாதிகளும் கிறிஸ்தவர்களாக வந்துட்டதுக்கப்புறம் மோசேயோட நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவங்களுக்கு போதிங்க, விருத்த சேதனம் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லி பவுலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பவுல் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் அவங்களோட இருதயெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இப்போ சுத்தமாயிடுச்சு, விருத்த சேதனெல்லாம் பண்ண வேண்டாம், நம்மளாலே சில கடமைகளை அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முடியல, இவங்களுக்கு ஏன் நம்ம கஷ்டமான பாரத்தை சுமத்தணும்னு சொல்லி 20வது வசனத்தில், அதே 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 15-20 அந்த புதுசாக வந்த அந்த நியூ பிலீவர்ஸுக்குன்னு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு என்ன பண்ணுறாரு, சிம்பிளாக என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாரமான சுமையை சுமத்தி புதுசாக ஆண்டவருக்குள்ளே வரவங்களையும் என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவர்கிட்ட போகும்படி அவங்க ஷோல்டர்ஸ் மேலே என்ன பண்ணுறாங்களாம், பாரமான சுமைகளை என்ன பண்ணுறாங்களாம், சுமத்துறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ளே பல அதாவது பல உபதேசங்கள் இருக்குது. அது எல்லாமே ஒரு மாதிரி வேதத்துக்கு என்ன இருக்குது, சம்மந்தமே இல்லாத உபதேசங்கள் இருக்கும்போது நம்மளுக்குள்ளேயே இதை மாதிரி பிரிவுகள் இருந்துச்சுன்னா, இன்னும் கிறிஸ்துவையே அறியாமல் கிறிஸ்துவின் உபதேசம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்க எப்படி எது உண்மையான உபதேசம்னு அறிந்து கொள்ள முடியும்னு யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி நிறைய என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத உபதேசங்களை என்ன பண்ணுறாங்க, புதுசாக கொண்டு வந்து
நம்மளுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, இந்த பாரம்பரியங்களை எப்படி கலப்படமாக இவங்க சேர்த்தாங்களோ அதே போல் அநேக கலப்படங்கள் கிறிஸ்துவத்துக்குள்ளே என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. எது உண்மையான உபதேசம்னே தெரியாமல் போகிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி ஃபுல்லாக கலப்படம் வந்துருச்சு. பல டினாமினேஷன் என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. அது 1 கொரிந்தியர் 1:12 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கேயே பிரிவுகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் நான் அப்போலோவை சார்ந்தவன் என்றும், பவுலை சார்ந்தவன் என்றும், கேபாவை சார்ந்தவன் என்றும், கிறிஸ்துவை சார்ந்தவன் என்றும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கூட நிறைய சர்ச்சில் என்ன ஆயிடுச்சு, நிறைய சபைகள் ஒவ்வொரு சபை பேராக இருக்குது, ஒவ்வொரு டினாமினேஷனாக இருக்குது. நம்மளுக்குள்ளே என்ன பண்ணுறோம், அநேக பிரிவுகளை வச்சு, அநேக கோட்பாடுகளை வச்சு, ட்ரெடிஷன்ஸை வச்சு வேத வசனத்தை என்ன பண்ணிடுறோம், ஒரு எளிமையாக ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு தெரியாத விதமாய் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள பாரமாக என்ன பண்ணுறோம், அவங்க மேலே சுமைகளை என்ன பண்ணுறோம், சுமத்துறோம். இன்றைக்கி மக்கள் எளிதாய் கிறிஸ்துவுக்கு வருவதற்கு நாம் பாலமாக இருக்கிறோமா இல்லை பாரமாக இருக்கிறோமா நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்குறவர்களாக நம்ம காணப்படணும். ஒரு புதுசாக ஒரு கிறிஸ்தவர்களாக வந்துட்டது உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் பேரை மாற்றணும், நீங்கள் உடனே ஞானஸ்தானம் எடுக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிற இதெல்லாம் எடுத்து போட்டுடணும், அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. எடுத்தோடனே பாரமான சுமைகளை என்ன பண்ணக்கூடாது, சுமத்தக்கூடாது. ஆண்டவரே சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், என் நுகம் எப்படி இருக்கும், லகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்போ ஆண்டவருக்குள்ளே அவங்க வழி நடத்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, அதெல்லாம் விட்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள எப்படியாவது கட்டாயப்படுத்தி என்ன பண்ணுறோம், வர வைக்கணும்னு நினைக்கிறோம். அதே போல் தான் இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வேதத்தோட எக்ஸ்ட்ராவாக இவங்களே பாரம்பரியங்களெல்லாம் வச்சு அதை ஏற்றி மக்களை ஒழுங்காக ஃபாலோ பண்ண விடாமல் அவங்களுக்கு பாரமான சுமையாக வச்சு கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தப்படுகிற அவர்களையே என்ன பண்ணிடுறாங்க, டைவர்ட் பண்ணி, ஐயோ இதுவே பாரமாக இருக்குப்பா, அதுக்கு நான் முன்னாடி இருந்த மாதிரியே இருந்துக்கிறேன்னு சொல்லி போனவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, கிறிஸ்தவத்தை விட்டு போனவங்களாம். இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைகள் நம்ம திருச்சபைகளுக்குள்ளாகவும் நம்மளுடைய சமுதாயத்தில் என்ன பண்ணப்படுது, காணப்படுது. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், பாரத்தோட ஜெபிக்கணும். அநேக கள்ள உபதேசங்கள் கலப்படமாக என்ன பண்ணியிருந்துச்சு, திருச்சபைக்குள்ளே வந்துருச்சு. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, போராடி ஜெபிக்கணும். ஆண்டவரே சத்தியம் என்கிற ஆவியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஊற்றுங்க. உங்களுடைய வார்த்தையை அவங்க சத்தியமாக என்ன பண்ணணும், போதிக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது, இவங்கக்கிட்ட காணப்பட்ட விஷயத்தை பார்த்து அவங்க வேதத்தோடு என்ன பண்ணுறாங்க, கூட்டுறாங்க. மூணாவது, அவங்கக்கிட்ட என்ன குறை இருந்துச்சுன்னா, பிறர் பாரத்தை அவங்க என்ன பண்ணலையா, ஏற்றுக்கொள்ளவில்லை. they did not bear other burdens. அந்த 4வது வசனத்தோடைய கடைசி பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாங்களோ ஒரு விரலினாலும் அதை என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸ்ட்ராவாக புதுசாக வரவங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ட்ரெடிஷன்ஸையும் இவங்களே எழுதி பாரமாக்கிட்டு, ஆனால் இவங்க என்ன பண்ணல, அந்த பாரத்தை கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போகிறானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு கூட என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பாரத்தை விரல்னாலும் என்ன பண்ண மாட்டாங்களாம், தொட மாட்டாங்களாம். ஆனால் ஆண்டவர் விரும்புவது அது கிடையாதுல்ல. கலாத்தியர் 6:2 வசனத்தில் இயேசுவின் பிரமாணம் என்ன அப்படின்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. அதுதான் நமக்கு சிலுவை கற்றுக் கொடுக்குதுல்ல. ஒருவர் பாரத்தை, கிறிஸ்து எப்படி நம்மளுடைய பாவத்திற்காக அந்த பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணணும், சுமக்கணும். ஆனால் இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாரத்தை எக்ஸ்ட்ராவாக தான் ஏற்றுனாங்களே தவிர அந்த பாரத்தை என்ன பண்ணல, சுமக்கலை. எசேக்கியேல் 34:2 வசனத்துலேருந்து 4வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோன்னா, எசேக்கியேல் 34:2-4 வரைக்கும் அதை திருப்பி வச்சுக்கோங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமல், அப்படின்னா என்னென்னா வீக்காக இருக்கிற பர்சனை என்ன பண்ணல, அவங்க பலப்படுத்தாமல், நசல் கொண்டவைகளை குணமாக்காமல், அதாவது நசல் கொண்டவைகள்னால் நோயாளியாக இருக்கிறவங்கள என்ன பண்ணலையா, குணப்படுத்தாமல், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமல், துரத்துண்டவர்களை திருப்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே மெய்ப்பர்களை குறித்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர் சொல்லியிருக்காரு.
எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, காயத்தோடு வராங்க, உடஞ்சி போய் வராங்க. அவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணல, குணப்படுத்தலை. அவங்க காயத்தை நீங்கள் என்ன பண்ணல, ஆற்றலை, அவங்கள தேற்றலை. அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறீங்க, பாரத்தை சுமத்துறீங்க அப்படின்னு போட்டிருக்கு. இன்றைக்கி பரிசேரும் வேத பறக்கிறோம் அதுதான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவங்களாம் பலமுள்ளவர்களாக வேதத்தை கற்று அறிந்த ஞானிகளாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள விட பலவீனமானவங்களை என்ன பண்ணல, உற்சாகப்படுத்தி தேவனுக்கு நேராக என்ன பண்ணல, வழி நடத்த அவங்க என்ன பண்ணல, முயற்சிக்கலை. இன்றைக்கி நம்ம மத்தியில் கூட அநேக விசுவாசிகள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் சோர்ந்து போயிடுவாங்களே. அவங்களுக்கு என்ன வேணும்னா என்கரேஜ்மெண்ட், அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். சில பேருக்கு ஆறுதலாக என்ன பண்ணும், ஆறுதலாக யாராவது பேச மாட்டாங்களா, என்ன பண்ணுவாங்க, அவங்க வாஞ்சையோடு என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க. ஒருவேளை குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு போய் சபையை நோக்கி என்ன பண்ணுவாங்க, ஓடி வரவங்களாக இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள ஒரு ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணோம், ஆறுதல் படுத்தணும். ஆனால் நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதே இல்லை, சொல்கிறதும் இல்லை. எதை குறித்து நம்ம என்ன பண்ணுறதில்ல, கவலைப்படுறதே இல்லை. நம்ம ஃபேமிலியை குறித்து தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதுதான் பெரிய பாரமாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், யோசிச்சுட்ருக்குமே தவிர நம்மளை மாதிரி விசுவாசிகள் என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதே இல்லை. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள் நம்ம வாசித்து பார்க்கும் போது, இங்கே எசேக்கியா ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. என்ன, யாரை குறித்துனா அசிரியா ராஜாவை குறித்து அவருக்கு என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. சனகரீப்ன்றவன் என்னன்னா வார்த்தையை பேசி என்ன பண்ணிடுறான், எசேக்கியாவை ரொம்ப காயப்படுத்திடுறான். அந்த டைமில் ஏசாயா என்ன பண்ணுறாருன்னா, தைரியம் மூட்டி விசுவாசமான வார்த்தை என்ன பண்ணுறாராம், எசேக்கியாவுக்கு பேசி அவரை என்ன பண்ணுறாரா, என்கரேஜ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ஒருவர் பாரத்தை என்ன பண்ணணும், ஒருவர் சுமக்கணும். யாராவது சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு விசுவாசம் ஊட்டுகிற வார்த்தைகளை என்ன பண்ணுமா, பேசணும். அதனால தான் எபேசியரில் பார்க்குறோம்ல, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, பேசுங்க. சும்மா ஏதோ பேசணுன்றதுக்காக கூடி கூடி அவங்கள பற்றி இவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட விசுவாசமான வார்த்தைகளை பேசி பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு மாற்றம் என்ன பண்ணும், உண்டாகும். எதெல்லாம் குறித்து நம்ம தேவையில்லாத காரியத்தெல்லாம் குறித்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம். ஆனால் ஆண்டவரை குறித்து நம்ம எத்தனை நிமிஷம் நம்ம பேசியிருக்கோம், எத்தனை நிமிஷம் நம்ம விசுவாசமான வார்த்தையை பேசியிருக்கோம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது. தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஆனால் ஒருத்தவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துவதில் நம்ம என்ன பண்ணிடுறோம், தவறிடுறோம். இன்னொரு பாரத்தை எப்படி சுமக்கிறத குறித்து பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், தாவீது ஏற்கனவே பாவம் செஞ்சு அவன் ரொம்ப என்ன பண்ணிட்டான், மனம் உடைந்து காணப்படும் போது நாத்தான்ற தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா, உன் தேவன் உன்னை என்ன பண்ணுறாரு, நீ சாகாதபடி உன் பாவத்தை உனக்கு மன்னித்தார் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அவனை திரும்பியும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு என்ன பண்ணுறாரு, வழி நடத்துகிறத இங்கே பார்க்குறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பவுலுக்கு ஆத்ம பாரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால இந்த பிலிப்பியரில் இருக்கிற சபையார் என்ன பண்ணாங்கன்னா, சுவிசேஷ விஷயத்திற்காக ரொம்பவும் அவங்க கூட என்ன பண்ணாங்களாம், பிரயாசப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, ஒருவர் பாரத்தை நம்ம ஒருவர் சுமக்கிறோமா, நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். இந்த பரிசேயர்கிட்ட காணப்படுகிற 4வது குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they displayed their own righteousness. அதாவது தங்களுடைய சுய நீதியை அவங்க என்ன பண்ணுறாங்களாம், வெளிப்படுத்தினவர்களாக காணப்படுறாங்க. அதான் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது வாசிங்க. மத்தேயு 23:5. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரியைகளை எல்லாம் யார் பார்க்கணும்னு செய்கிறாங்களாம், மனுஷர் காண வேண்டும் என்று என்ன பண்ணுறாங்களாம், செய்கிறாங்களாம். தங்கள் காப்பு நாடாக்களை என்ன பண்ணுறாங்களாம், அகலமாக்கி வஸ்திரங்களின் தொங்கலை என்ன பண்ணுறாங்களாம், பெரிதாக்கி அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காப்பு நாடாக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். காப்பு நாடாக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஃப்லின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு இதில் இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, ஒரு சின்ன லெதர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னா, இந்த யாத்திராகமும் உபாகமத்துலலாம் ஆண்டவர் கட்டளையாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்காருல்ல, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்களாம், எழுதி அந்த லெதர் பாக்ஸ்குள்ளே வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அவங்களுடைய
ஃபோர் ஹெட்டில் வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6லேருந்து 9 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 6 6லேருந்து 9 வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு, கருத்தாய் போதித்து, அதுக்கப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவைகளை உன் கையின் மேல் என்ன பண்ணு, அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே எப்படி இருக்கணுமா, ஞாபக குறியாக இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக அப்படின்னு போட்டிருக்கு. இதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உன் கண்களின் நடுவே அப்படின்னு இருக்குல்ல, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்களுக்கு நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்மால் லெதர் பாக்ஸை மேலே என்ன பண்ணியிருக்காங்க, வச்சு கட்டியிருக்காங்க அடையாளமாக. எல்லா மார்னிங் ப்ரேயர் சர்வீஸ் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அதை அணிந்து கொள்வாங்களாம். அதில் முக்கியமாக என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படி வந்து அதை அணிந்து கொள்ளணும், அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்னா 4 வசனம் இருக்குது. யாத்ராகமும் 13ஆம் அதிகாரம் 1லேருந்து 10 வரைக்கும். யாத்ராகமும் 13 1லேருந்து 10. 2வது வசனம் வந்து யாத்ராகமும் 13 11லேருந்து 16. அதாவது யாத்ராகமும் 13ல் 1லேருந்து 16 வசனம் ஃபுல்லாக அதில் இருக்குது. அப்புறம் உபாகமும் 6ஆம் அதிகாரம் 4லேருந்து 9 வசனம். கடைசியாக உபாகமும் 11ஆம் அதிகாரம் 13லேருந்து 21. இந்த எல்லா வசனத்தையும் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேப்பர் ரோல்ஸ் மாதிரி இருக்கா, அதில் என்ன பண்ணியிருக்காங்களா, எழுதி அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்க இவங்க, இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கிற வசனத்தை நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த 4 இதையும் அழகாக எழுதி என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டாங்க. நல்ல வேளை அவங்க என்ன பண்ணல, அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை, அதாவது அவைகள் உன் எங்கே இருக்கணும், இருதயத்தில், நல்ல வேளை அவங்க எதுவும் சிப்பு கிப்பு பண்ணி ஹார்ட்டுக்குள்ளே எதுவும் என்ன பண்ணல, வைக்கல. இல்லைன்னா அதை கூட என்ன பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை அடையாளப்படுத்திக்கிட்டாங்களே தவிர அவங்களோட இருதயத்துக்குள்ளே என்ன இல்லை, ஆண்டவருடைய வசனம் என்ன பண்ணல இல்லை. அதான் உபாகமம் 6:5 தான் பிரதானமான கற்பனை என்னென்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் என்ன பண்ணணும், அன்பு கூறணும். இந்த வசனத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு வெறும் அடையாளமாக வச்சுக்கிறத, எது வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண முடியுமோ அதை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சு வச்சுக்கிட்டாங்கல்ல. இன்றைக்கி நம்ம கூட ஏதேதோ ஒரு விஷயங்களை என்ன பண்ணுறோன்னா அடையாளப்படுத்திக்கிறோம், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறோம்ல. சின்னதாக ஒரு கிராஸ் மாதிரி போட்டுக்கிட்டா நம்ம வந்து கிறிஸ்தவர்கள், எதுவுமே வைக்கலன்னா நம்ம யார், கிறிஸ்தவர்கள். நம்ம வீட்டு கேட்டில் வந்து சிலுவை போட்டிருந்தா இது யார் வீடு, கிறிஸ்தவ வீடு. வீட்டு நிலைகளிலும் எழுதுவாயாக, அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம்ல. நிறைய வசனம் என்ன பண்ணிடுறோம், வாங்கி வாங்கி வீட்டில் வைக்கிறோம். ஆனால் அது நமக்குள்ளே இருக்கான்றது நமக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த மாதிரி தேவையில்லாத பாரம்பரியங்களை என்ன பண்ணுறோன்னா ஃபாலோ பண்ணிடுறோம். ஆனால் உண்மையாக எது வேணுமோ அதை என்ன பண்ணிடுறோம், விட்டுடுறோம். அது மட்டும் இல்லை, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெஃப்லின் அவேர்னஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சு நடத்துகிறாங்களாம். அது வந்து எதுக்காக அப்படின்னா, எப்படி அந்த தலையில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களாம், அவேர்னஸ் கொடுக்குறாங்களாம். அதாவது அந்த இதில் நீங்கள் வீட்டில் போய் அந்த நான் ஸ்லைடு அனுப்புகிறேன், அதில் படித்து பாருங்கள். ஒழுங்காக அணியாதவர்கள் பாவிகள் அப்படின்னு போட்டிருக்கு. அதை ஒழுங்காக பிளேஸ் பண்ணலன்னா என்னவா, பாவியாம். அதுவும் இம்ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் இருந்துச்சுன்னா, கரெக்டாக 4 ஹெட்னா இங்கே தான் இருக்கணும், வேறு ஏதாவது பொசிஷனில் இருந்துச்சுன்னா அவங்க பொய்யருன்னு அர்த்தமா. 3வதாக, இப்போ ஏதாவது முடி இல்லை, வழுக்கையாக இருக்குது, ஹேர் க்ரோத்தே இல்லாத இடத்துல வச்சோன்னா எந்த கட்டளையும், ஆண்டவர் எழுதி கொடுத்த 613 கட்டளையும் மதிக்காதவங்கன்னு அர்த்தமா அதில் போட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்காகவே என்ன பண்ணுறாங்களாம், ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம், எப்படி என்ன பண்ணணும், கட்டணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, கைகளில் கட்டுறதுக்கு கூட இத்தனை வாட்டி 7 முறை இப்படி கட்டணும், இந்த சைடில் 3 முறை கட்டணும், அந்த மாதிரி தேவையில்லாத பாரம்பரியங்களெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஆமாம், இப்போயும் அதை என்ன பண்ணுறாங்கன்னா யூதர்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க.
இந்த மாதிரி பாரம்பரியங்களை என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக ஃபாலோ பண்ணிடுறாங்க. உண்மையாக ஆண்டவருடைய கட்டளை அவங்களோட இருதயத்தில் என்ன பண்ணல, வைக்கல. அது மட்டும் இல்லை, அடுத்தது பார்த்திங்கன்னா வஸ்திரங்களின் தொங்கலை என்ன பண்ணுறாங்களாம், நீளமாக்கி அகலமாக என்ன பண்ணுறாங்களாம், ஆக்கிக்கிறாங்களாம். அது எதுக்காக ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா, வஸ்திர தொங்கலில் கர்த்தருடைய கற்பனையை நினச்சி பார்க்கணுன்றதுக்காக அது ஒரு அடையாளமாக ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், கொடுத்துருந்தாரு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வீட்டில் போய் கொஞ்சம் மைன்யூட்டாக பாருங்கள். எல்லாம் ரேப் பண்ணி அந்த ரேப்லேயும் ஒரு கவுண்ட் வச்சுருக்காங்க, 7, 8, 10 இதுன்னு. அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா 39ன்னு வருமா. அந்த 39 வந்து எதை குறிக்குதுன்னா, யெகோவா ஒருவரே அப்படின்றது அது குறிக்குதான். எல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் 600 + 8 + 5 இதெல்லாம் சேர்த்து 613 கட்டளைகள் வருதான். அதை அவங்க அழகாக கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அதை வஸ்திர தொங்கலாம் அழகாக என்ன பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா, எதையோ அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளை வெளிப்படுத்துறதுக்கு. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன்ற வெளிப்படுத்துறதுக்கு எதையோ என்ன பண்ணுறோம், அடையாளப்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு பைபிளை நல்லா பெருசாக வச்சுக்கிட்டு வர்றது, அப்போ என்னன்றது, நான் தான் கிறிஸ்தவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு. இல்லை அப்படின்னா திறமையான வார்த்தைகளை பேசுகிறது, ஜபத்தில் நல்ல பெரிய பெரிய வசனமாக பேசி நீண்ட ஜபம் பண்ணால் நான் யார், கிறிஸ்தவன். இல்லை இந்த திருச்சபை தான் பெஸ்ட்டான திருச்சபை, இந்த ஆவிக்குரிய சபையில் நான் மெம்பர் உனக்கு தெரியுமா அப்படின்னா யார், நான் தான் கிறிஸ்தவன் அப்படின்னு தேவையில்லாத காரியத்துக்கெலாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய அடையாளமாக வச்சுருக்கிறோம்ல. வீட்டில் சிலுவை, கழுத்தில் சிலுவை, எல்லாத்துலேயும் சிலுவையை அணிஞ்சிக்கிறோம். ஆனால் சிலுவையை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, சுமக்கிறது இல்லை. இதை மாதிரி நம்மளும் தேவையில்லாமல் நம்மளுடைய சுய நீதியை வெளிப்படுத்திகிட்டு இருக்கோமா? இல்லை நான் எனக்கு பாட தெரியும், நல்லா பாடுவேன், நல்லா ஜெபிக்க தெரியும், நல்லா ஜெபிப்பேன், இதெல்லாம் நம்மளுடைய அடையாளமாக இருக்கா? இல்லை உண்மையாகவே என் வேதத்தை நான் சுமந்து வேதத்தின்படி நடப்பது என்னுடைய அடையாளமாக இருக்கா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கடைசியாக இவங்க செஞ்ச தவறு என்ன அப்படின்னா, சுய மகிமையை இவங்க என்ன பண்ணுறாங்களாம், நாடுகிறவர்களாக இருந்தாங்க. தே கிரேவ்ட் ஃபார் ஹானர் அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்குறோம். 6வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் அவங்க என்ன பண்ணுறாங்களாம், விரும்புகிறாங்க. இவங்கள மாதிரியே நம்மளும் என்ன பண்ணுறோன்னா, யாராவது சோத்திரம் வைக்கலன்னா அதான் நான் சோத்திரம் பண்ணேன், அவன் எனக்கு சொல்லாமலே என்ன பண்ணுறா போகிறா அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதையும் நினச்சி பார்க்குறோம்ல. இந்த பரிசேயர்கள் யாராவது அவங்கள பார்த்து ரபி ரபி அப்படி வணக்கம் வைக்காமல் போகலன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆகிடும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மற்றவர்களாக புகழப்படுவதற்கும் மதிப்புக்குரியவர்களாக தங்களை காண்பித்து கொள்வதற்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. விருந்துகளில் முதன்மையான இடத்தை என்ன பண்ணாங்களா, அவங்க சூஸ் பண்ணுறாங்க. முதன்மையான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர்களோட பில்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சாப்பாடு அறை வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா ஏசிக்குன்னு ஒன்று இருக்கும், தனியாக சாப்பிட்றதுக்கும் ஒன்று இருக்கும்ல, அதே போல் தான் ஒரு 3 சீட்டர் ஒரு கவுச் மாதிரி நல்லா குஷன் எல்லாம் போட்டு வச்சுருக்க ஒரு முதன்மையான இடங்களும் காணப்படுமா. அந்த மாதிரி பிளேசஸை தான் இவங்க என்ன பண்ணுவாங்களாம், விரும்புகிறவர்களாக காணப்படுவாங்களாம். அதோட அந்த பெரிய சாப்பாட்டு அறையோட பேர் வந்து ட்ரிக்லினியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நான் அந்த இமேஜை வந்து இந்த ஸ்லைடில் போடுறதுக்கு மறந்துட்டேன், ஒரு 3 குஷன் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி முதன்மையான இடங்களில் நாங்கள் போய் உட்காரணும்னு என்ன பண்ணுறாங்களாம், ஆசைப்படுறாங்களாம். அது மட்டும் இல்லை, அவங்க எல்லா மனுஷரும் தங்களை என்ன பண்ணணும், புகழணும் என்ன பண்ணுறாங்களாம், விரும்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, யாரால் உண்டாயிருக்கு, தேவனாலே உண்டாயிருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவருக்குரிய கணத்தை விட்டுட்டு நம்ம வந்து புகழப்படுறோமா மதிக்கப்படுறோமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். கணத்துக்கும் துதிக்கும் பாத்திரர் யார், ஆண்டவராகிய கிறிஸ்து ஒருவர் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, சின்னதாக இந்த மாதிரி யாராவது என்னை புகழ்ந்து பேச மாட்டாங்களா, யாராவது என்னை மதிக்க மாட்டாங்களான்னு என்ன பண்ணுறோம், ஏங்கி நம்ம என்ன பண்ணிடுறோம், விழுந்து போயிடும். நிறைய இடத்துல என்னென்னா, போதகர் அவங்க பேரை சொல்லனா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
உடனே என்ன பண்ணிடுவாங்க, லெட்டர் எழுதி அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் இவ்வளவு உதவிகள் செய்தோம், எங்கள் சபையை வந்து இவ்வளவாக நாங்கள் கட்டினோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் இந்த ஐயா என்ன பண்ணல, எங்கள் பேரை கூட சொல்லலை, எங்களை குறித்து புகழ்ச்சியாக எதுவும் பேசலை. அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அழிந்து போகிற புகழ்ச்சிக்காக, மனிதர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஏங்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 6:1 இந்த உலகத்திற்குரிய புகழ்ச்சியை நம்ம நாடிட்டோம்னா நமக்கு எங்கே பங்கு இருக்காதான், பரலோகத்தில் பங்கு கிடையாது. அப்போ சபைகளில் நம்ம ஒரு வேளை புகழ்ச்சியை நாடுறோமா, நான் சபையில் முதன்மையாக இருக்கணும் நம்ம விரும்புகிறோமா, ஆண்டவர் வந்து அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, கண்டிக்கிறவராக இருக்கார். இல்லை, நம்ம பெரியவனாக இருக்கிறவன் எப்படி இருக்கணுமா, ஊழியக்காரனாக இருக்கணும், சகோதரனாக இருக்கணும்னு என்ன பண்ணுறாரு ஆண்டவர் சொல்கிறார். தன்னை தாழ்த்துக்கிறவன் தான் என்ன பண்ணுவான், உயர்த்தப்படுவான். இன்றைக்கி நம்ம எதை வந்து நாடிட்டு இருக்கோம், அழிந்து போகிற மனுஷனுடைய புகழ்ச்சியை நாடிட்டு இருக்கோமா? ஒருவேளை நீங்கள் புகழப்படலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, சோர்ந்து போயிட்டு பண்ண வேண்டிய வேலை என்ன பண்ண மாட்டோம். இல்லை அப்படின்னா நான் அந்த புகழ்ச்சியை நாடியே என்னுடைய ட்ராக் என்ன ஆகிடும், மனுஷரை பிரியப்படுத்துவதான் நான் முயற்சி பண்ணே தவிர நான் தேவனை பிரியப்படுத்துவதற்கு என்ன பண்ண மாட்டேன், முயற்சி பண்ணவே மாட்டேன். இல்லை, அந்த கன்வென்ஷன் கிங்ஸ்லி அங்கிள் சொன்ன மாதிரி தான், அவருக்காகவே நான் என்ன பண்ணுறேன், பின்பற்றுகிறவனாக இருக்கணும். எனக்கு எது வந்தாலும், எனக்கு புகழ்ச்சி வருதோ மரியாதை வருதோ, எனக்கு எது இல்லைனாலும் நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணுவேன், என்னுடைய வேலையை கரெக்டாக என்ன பண்ணுவேன், செய்து முடிப்பேன்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக நம்ம காணப்படணும். இந்த மத்தேயு 25:21 தான் நம்ம மனசில் என்ன பண்ணணும், இருக்கணும். நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து குறிக்கிற ரிவார்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், பிரயாசப்பட்டு இந்த வாழ்க்கையை நம்ம ஓட்டும் போது மற்ற எதுலேயும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், விழுந்து போக மாட்டோம். இந்த பரிசேயர்களுடைய வாழ்க்கை நமக்கு என்ன பண்ணுது, அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குது. ஏதோ அது பரிசேயருக்கும் வேத பாரகருக்கும் அவங்களுக்கு தான், ஊழியக்காரங்களுக்கு தான், அப்படி இல்லை, நம்ம எல்லாருக்கும் தான் என்ன பண்ணுது இந்த வசனம் போதிக்குது. ஒரு 5 காரியங்களை நம்ம என்ன பண்ணோம் இன்றைக்கி பார்த்தோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேத வார்த்தையின்படி என்ன பண்ணாங்க, நடக்க தவறினார்கள். இன்றைக்கி ஒரு வேளை நம்மளுக்கு எல்லா வசனமும் தெரியும், எல்லாம் படிச்சிருக்கோம், எல்லாம் மனப்பாடமாக தெரியும், நிறைய போதனைகளை கேட்டோம், நான் அதன்படி ஃபாலோ பண்ணலைன்னா கணக்கு ஆண்டவர் என்கிட்ட தான் என்ன பண்ணுவார், கேட்பார். 2வது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வேத வார்த்தையோடு என்ன பண்ணுறாங்க, அநேக காரியங்களை கூட்டினார்கள். பாரம்பரியமாக அநேக காரியங்களை நமக்கு தெரியாமலே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் வார்த்தை என்ன பண்ணுறதில்ல, நடக்கிறதில்ல. 3வது அவங்க பண்ண விஷயம் என்னென்னா, பிறர் பாரத்தை என்ன பண்ணுறதில்ல, ஏற்காதவர்கள். நம்ம ஒரு வேளை ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்காமல் இருந்தால், இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் மற்றவங்க பாரத்தை என்ன பண்ணணும், சுமக்கிற ஒரு பர்சனை நான் காணப்படணும், நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய சுய நீதியை வெளிப்படுத்துகிறாங்க. ஒருவேளை நான் பார்வைக்காக எல்லாத்தையும் செய்கிறேன்னா, இல்லை ஆண்டவர் என்னை புகழணும், ஆண்டவர் என்னை வந்து நல்லது உண்மையும் உள்ள ஊழியக்காரனே சொல்லணுன்ற வார்த்தைக்காக நான் பிரயாசப்படுறேன்னான்னு என்ன பண்ணணும், யோசிக்கணும். கடைசி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுய மகிமை என்ன பண்ணாங்க, நாடுனாங்க. ஒருவேளை நான் என்னுடைய மக்கள்கிட்ட இருந்தும் என்னுடைய சக விசுவாசிகள் என்னை மதிக்கணும், என்னை புகழ்ச்சியாக பேசணும், இந்த அக்காவா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, இவங்களா நல்ல வார்த்தை பேசுவாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன்னா, இல்லை ஆண்டவர் எனக்கு கொடுக்குற பலனை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா என்ன பண்ணணும், யோசிக்கிறோம். இப்படிப்பட்ட குறைகள் நமக்குள்ள ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், நமக்கு உணர்த்திருப்பார். அப்படி இருந்தால் ஆண்டவரே நான் எதுலெல்லாம் தவறு இருக்கணும் அதெல்லாம் என்ன பண்ணுங்க, என்னை விட்டு நீக்கி போடுங்க. நம்ம ஜெபிக்கும் போது குறைவுள்ள பாத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிறைவாக மாற்றி கனமான பாத்திரமாக நம்மளை வழி நடத்துவதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, நீர் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பரிசேயர்கள் வேத பாரகருக்குள்ள காணப்பட்ட குறைகளை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம் அப்பா. ஒருவேளை அப்பா நாங்கள் அநேக சத்தியங்களை எங்களுடைய காதுகளினால் கேட்டும் அதில் உணர்வு அடையாமல் அப்பா எங்களுடைய காதுகளை ஆண்டவரே சப்பா ஏதோ ஆண்டவரே கடமைக்கென்று நாங்கள் அந்த சத்தியத்தை கேட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட்டால் ஒரு விஷயங்களை மன்னிங்கப்பா. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்கிற வாஞ்சை நீர் எங்களுக்கு தாங்கப்பா.
ஆண்டவரே, அநேக நாட்கள் அப்பா நாங்கள் உம்முடைய சத்தியத்தை விட்டு தூர போயிருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராக கடந்து வந்தால் கூட அதை நாங்கள் உதாசீனப்படுத்தி உம்மை காயப்படுத்தி உம்மை துக்கப்படுத்திருக்கிறோம் அப்பா. அந்த வேதனைக்கான காரியங்களை எங்களை விட்டு அகற்றி போடுங்கப்பா. எங்களை சத்தியத்தால் நீங்கள் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே நீர் வரும்போது நீர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த குறைவுகளை நீங்கள் நீக்கி போடுங்க. சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று சொல்லி நீர் ஆண்டவரே பாராட்டுகிற வண்ணமாய் எங்களுடைய நடக்கை காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒருவேளை பாரம்பரியமான காரியங்களை நாங்கள் இன்னும் கடைபிடித்து கொண்டிருந்தால் ஒரு விஷயம் அதை எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றுங்கப்பா. எங்களுடைய சுய மகிமையை நாங்கள் நாடினால் ஒரு விஷயம் எங்களை மன்னிங்கப்பா. உமக்கு மாத்திரம் எங்களுடைய கனத்தையும் துதியும் நாங்கள் செலுத்த உண்மையே எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த சத்தியத்தை நாங்கள் ஏதோ இன்றைக்கு கேட்டோம் என்று விட்டு விடாதபடி அதன்படி செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.